7th Standard Math Chapter 2 Percentage and Simple Interest. Exercise 2.3 10th Sum. Term 3 New Syllabus. Roja earned rupees 18,000 per month. She utilized her salary in the ratio 2:1:3 for education, saving and other expenses respectively. Express her usage of income in percentage. ரோஜா பர் மந்த் என்ன செய்கிறாங்க 18,000 ஏர்ன் பண்ணுறாங்க. அதுலேருந்து அந்த சேலரியிலேருந்து ஒரு ரெண்டு பகுதியை எஜுகேஷனுக்கு யூஸ் பண்ணுறாங்க, ஒரு பகுதியை சேவிங்க்கு யூஸ் பண்ணுறாங்க, 3 பகுதியை என்ன செய்கிறாங்க எக்ஸ்பென்சஸ். அதாவது இதை 3 பார்ட்டாக பிரிச்சுக்குங்க. எஜுகேஷன், நெக்ஸ்ட்டு சேவிங், இது எக்ஸ்பென்சஸ். இப்போ எக்ஸ்பிரஸ்கர் யூசேஜ் ஆஃப் இன்கம் இன் பர்சன்டேஜ். இந்த இன்கம்மை பர்சன்டேஜில் கண்டுபிடிக்கணும். அமௌண்ட் ஆஃப் சேல்ரி நமக்கு எவ்வளோ வருது 18,000. டோட்டல் நம்பர் பார்ட்ஸ் ஆஃப் சேல்ரி 2 + 1 + 3 = 6. சேல்ரி இஸ் டிவைடட் இன்டு 3 போர்ஷன். இந்த சேல்ரியை 3 போர்ஷனாக டிவைட் பண்ணுறோம். 2/6, 1/6 அண்ட் 3/6. ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள். போர்ஷன் ஆஃப் சேல்ரி யூஸ்டு ஃபார் எஜுகேஷன். எஜுகேஷனுக்கு எவ்வளோ யூஸ் பண்ணுறாங்க 2/6. சேல்ரி யூஸ்டு ஃபார் எஜுகேஷன் = 2/6 நமக்கு எவ்வளோ அமௌண்ட்டு, மொத்த சேல்ரி 18,000. இப்போ 6 கொண்டு கேன்சல் பண்ணுங்கள். 6 3s are 18, பேலன்ஸு 30. இப்போ 3,000 × 2 rupees 6,000. ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள். பர்சன்டேஜ் ஃபார் எஜுகேஷன் = நமக்கு எவ்வளோ ஆன்சர் வந்துச்சு, சேல்ரி யூஸ்டு ஃபார் எஜுகேஷன் 6,000 வந்துச்சு. டிவைடட் பை 18,000 இன்ட்டு பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும் இன்ட்டு 100. ஓகேயா, தட் இஸ் = இப்போ இங்கே 18 30 இருக்குது, இங்கேயும் 30 கேன்சல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு 6 கொண்டு 18 கேன்சல் பண்ணுங்கள். 6 3s are 18. இப்போ நமக்கு இங்கே என்ன வந்திருக்குது, இப்போ இந்த 3 0 அடிச்சுட்டா இங்கே அடிச்சுட்டா இங்கே 1 தான் இருக்குது. இப்போ 100/, என்னது வருது 3, 100/3. ஓகே, நான் வேணால் கேன்சலேஷன் பண்ணி காமிக்கிறேன். 6,000 டிவைடட் பை 18,000 இன்ட்டு 100. இப்போ இந்த 30 கேன்சல். 6 கொண்டு 18 கேன்சல் பண்ணுங்கள். 6 3s are 18. இப்போ 100/3. இப்போ இதை டிவைட் பண்ணிக்கோங்க. 3 3s are 9, பேலன்ஸ் 1 வருது 10. 3 3s are 9. திருப்பியும் பேலன்ஸ் 1 வருது, 0 சேருங்க. அப்படி பாயிண்ட் வைங்க. 3 3s are 9 அப்படி வந்துகிட்டே இருக்கும். நமக்கு 33.33% நிப்பாட்டிக்கலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள். யூசேஜ் ஆஃப் சேல்ரி ஃபார் சேவிங். சேவிங்க்கு நம்ம எவ்வளோ எடுத்திருக்கோம் 1/6 இன்டு அதே மாதிரி அந்த டோட்டல் அமௌண்ட் டோட்டல் சேல்ரி 18,000. இப்போ இங்கேயும் கேன்சல் பண்ணுங்கள். 6 3s are 18, பேலன்ஸ் 3 30. இப்போ 3,000 × 1 3,000. இப்போ சேவிங் எவ்வளவு 3,000. இதை பர்சன்டேஜில் சொல்லணும். இப்போ பர்சன்டேஜ் ஃபார் சேவிங் = 3,000 டிவைடட் பை 18,000 இன்ட்டு 100. இதை நான் கேன்சலேஷன் பண்ணி காமிக்கிறேன். 3,000 டிவைடட் பை 18,000 இன்ட்டு 100. இப்போ இந்த 30 கேன்சல். 3 கொண்டு 18 கேன்சல் பண்ணுங்கள். 3 6s are எவ்வளவு 18. 3 6s are 18. நெக்ஸ்ட்டு 100/, என்ன வருது 6. இதை 2 டேபிளில் கேன்சல் பண்ணுங்கள். 2 3s are 6. இங்கே 2 5s are 10 0. 50/3. இப்போ இதை நம்ம டேபிள் கொடுங்க. 3 1s are 3. இதில் பேலன்ஸு 2 வருது 20. அப்போ 3 6s are எவ்வளோ வருது 18. ஓகே, 3 6s are 18. அப்போ பேலன்ஸு திருப்பியும் 2 வருது. இப்போ 0 சேருங்க. அப்போ பாயிண்ட் வரும். திருப்பியும் 3 6s are 18. அப்படி எக்ஸட்ரா வந்துகிட்டே இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள். யூசேஜ் ஆஃப் சேல்ரி ஃபார் அதர் எக்ஸ்பென்சஸ். அதர் எக்ஸ்பென்சஸ்க்கு எவ்வளோ யூஸ் பண்ணுறாருன்னு பாருங்கள். 3/6 இன்டு 18,000. இப்போ 6 கொண்டு அதே மாதிரி 18,000 கேன்சல் பண்ணுங்க. 6 3s are 18, பேலன்ஸு 30. நெக்ஸ்ட்டு பாருங்கள் 3 × 3,000. அப்போ
எவ்வளோ வருது ஆன்சர் 9000. இப்போ பர்சன்டேஜ் ஃபார் அதர் எக்ஸ்பென்சஸ் ஈக்குவல் டு 9000 டிவைடட் பை 18,000 இன்டு 100. இப்போ இந்த 3 0 கேன்சல் ஆகிடும். நெக்ஸ்ட் இந்த 9 கொண்டு 18 கேன்சல் பண்ணுங்கள். 9 2s are 18. ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து என்ன செய்யணும், இந்த 2ஆல் அதே மாதிரி 100 டிவைட் பண்ணுங்கள். தென் 5 2 5s are 10 0. நமக்கு வந்து 50%. இப்போ ஆன்சர் வந்து என்ன வருது, 50%. ஒவ்வொன்றுக்கும் பார்த்தீங்களா, சேவிங்க்கு வந்து எவ்வளோ வந்துச்சு, எத்தனை பர்சன்டேஜ் வந்துச்சு சேவிங்க்கு 33.33. நெக்ஸ்ட்டு எஜுகேஷனுக்கு 33.33, சேவிங் வந்து 16.67. நெக்ஸ்ட்டு பாருங்கள் எக்ஸ்பென்சஸ் வந்து 50. எல்லாம் ஆட் பண்ணி பாருங்கள் 100 வரும். ஓகே. எங்கள் சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்யூ.